அன்பானவர்களே, இந்த கேட்டு பழகக்கூடிய அந்த எண்ணம் இருக்குல்ல, இது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரருள். சில நபர்கள் நமக்கு உபதேசம் செய்வார்கள், சில நபர்கள் நமக்கு சில குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். அவர்கள் செய்கின்ற அந்த உபதேசமோ அந்த குற்றச்சாட்டிற்கோ நாம் உரித்தானவர்களாக இருக்க மாட்டோம். இருந்தாலும் கேட்டு பழக வேண்டும். சில நபர்களுக்கு பேசுவதற்கே தகுதி இருக்காது, அவ்வளவு பாவங்களை சுமந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்வார்கள். நாம் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். இருந்தாலும் அவருடைய பேச்சை நாம் செவியேற்று கேட்கக்கூடிய அந்த மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? உபதேசம் செய்கின்றார். இந்த கேட்டு பழகக்கூடிய அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த மனப்போக்கம் இருக்குல்ல, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக நாம் எடுக்க வேண்டும். எவர் ஒருவர் இந்த கேட்கக்கூடிய அந்த தன்மையை தம் உள்ளத்திலிருந்து அகற்றி விடுகின்றாரோ அவர்களை குறித்து அல்லாஹ் என்ன பேசுகின்றான் தெரியுமா? லஅலிமல்லாஹு ஃபீஹி கைரன் லஅஸ்மாஹும். அவர்களுக்கு நலவுகள் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்தால் நாம் அவர்களை கேட்க செய்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக கேட்டு பழகுதல் என்பது ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய வண்ணம் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நமக்கு உபதேசிக்கின்றான். எவரிடத்திலே இந்த கேட்டு பழகக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் முழுவதுமாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி விடுகின்றானோ அது குறித்து அல்லாஹ் என்ன பேசுகின்றான் தெரியுமா? ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அவருடைய உள்ளத்திலே நாம் முத்திரை குத்தி விட்டோம். அவருடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை இருக்கின்றது. அவர்களின் நரகவாசல் என்று அல்லாஹ் சொல்றான். இங்க ஹத்தம் என்று சொல்வது முத்திரை. முத்திரை என்று சொன்னால் இதன் பிறகு அவன் நன்மை செய்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான் என்பதுதான். ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த கேட்டு பழகுதல் என்ற ஒரு பண்பை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவோமாக.